இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் களைகட்டிய விநாயகர் சதுர்த்தி விழா. மணக்குளர் விநாயகர் கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம். அரசுமுறை பயணமாக மாஹே சென்றுள்ளார் புதுவை துணைநிலை ஆளுநர். பல்வேறு துறையின் பணிகள் குறித்து பார்வையிட்டு ஆய்வு. புதுவை கடற்கரை சாலையில் கைவினைப் பொருட்கள் விற்பனை கண்காட்சி தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழகம் புதுச்சேரியில் மழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். விநாயகர் சதுர்த்தி விழா என்பது இந்துக்கள் கொண்டாடும் பண்டிகைகளில் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த விழாவானது ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தின் வளர்பிறை சதுர்த்தி நாளன்று கொண்டாடப்படுகிறது. பொதுவாக விநாயகரின் பிறந்த நாளாகவே இந்த தினம் இந்துக்களால் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி உலக புகழ்பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மூலவர் மற்றும் உற்சவருக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பின்னர் யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரானது ஊற்றப்பட்டு மூலவருக்கு தங்க கவசத்தால் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வரிசையில் நின்று விநாயக பெருமானை வழிபட்டு சென்றனர். இதனைத் தொடர்ந்து கோலு மண்டபத்தில் உற்சவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட மேடையில் விநாயகர் எழுந்தருளிய நிலையில் பக்தர்கள் வரிசையில் நின்று மூலவர் விநாயக பெருமானையும் வழிபட்டு பிரசாதம் பெற்று சென்றனர். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் ஆங்காங்கே காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அரசுமுறை பயணமாக மாஹே சென்றுள்ள புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் ராஜீவ்காந்தி ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையை பார்வையிட்டு கல்வி நிறுவனத்தின் செயல்பாடுகள், மாணவர்களின் எண்ணிக்கை, மருத்துவமனையின் செயல்பாடுகள் குறித்து கேட்டறிந்தார். தொடர்ந்து ஆயுர்வேத மருந்துகள் தயாரிக்கும் முறையையும் அவர் கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து பள்ளூர் சமுதாய நல்வாழ்வு மையத்தை பார்வையிட்ட அவர் தேசிய நெடுஞ்சாலை 66 விரிவாக்க பணிகளை பார்வையிட்டார். பின்னர் மாஹே ஆற்றங்கரையில் செயல்படுத்தப்பட்ட நடைபாதை 3ஆம் கட்ட பணிகளை பார்வையிட்ட துணைநிலை ஆளுநர் அதன் பின்னர் மாஹே மீன்பிடி துறைமுகத்தை பார்வையிட்டு அங்குள்ள மீனவர்களின் தேவைகள் குறித்தும் அவர்கள் சந்திக்கும் சவால்கள் குறித்தும் விசாரித்தார். பின்னர் முழுமையாக கட்டி முடிக்கப்படாமல் கட்டுமான பணிகள் பாதியில் நிறுத்தப்பட்டுள்ள மாஹே பொது மருத்துவமனையின் விபத்து சிகிச்சை பிரிவு கட்டிடத்தை பார்வையிட்டு கட்டிட பணிகளை விரைந்து முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை துரிதமாக எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். பிறகு புதுச்சேரி பல்கலைக்கழக மாஹே பிரிவை பார்வையிட்டு அங்குள்ள பாட பிரிவுகள், மாணவர்களின் விருப்ப பாடங்கள் குறித்தும் கேட்டறிந்தார். முன்னதாக மண்டல நிர்வாக அதிகாரி அலுவலகத்தில் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார். இந்த நிகழ்வின் போது சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரம்பத், புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், மாதிரி மண்டல நிர்வாக அதிகாரி மோகன்குமார் மற்றும் துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். மத்திய அரசின் பழங்குடியினர் விவகாரங்கள் அமைச்சகம் மலைவாழ் மக்கள் கூட்டுறவு கொள்முதல் மற்றும் விற்பனை மேம்பாட்டு இணையம் சார்பில் கடற்கரை சாலையில் ஆடி அருணிமா என்ற பெயரில் கைவினைப் பொருட்கள் விற்பனை கண்காட்சி தொடக்க விழா நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு கண்காட்சியை தொடங்கி வைத்து பார்வையிட்டார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் மலைவாழ் மக்கள் கூட்டுறவு கொள்முதல் மற்றும் விற்பனை மேம்பாட்டு இணைய பொது மேலாளர் சுபஜித் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த கண்காட்சி வருகிற 15ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மேலும் இந்த கண்காட்சியில் 30 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. வடகிழக்கு மாநிலங்களான அசாம், திரிபுரா, மணிப்பூர், நாகாலாந்து, மிசோரம், மேகாலயா மற்றும் அருணாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த மலைவாழ் மக்களால் தயாரிக்கப்பட்ட கைத்தறி துணி வகைகள், அணிகலன்கள், மரசாமான்கள், சுடுமண் கலைப்பொருட்கள், மண்பாண்டங்கள், கண்கவர் ஓவியங்கள், திரை சீலைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக பகலில் வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதன் காரணமாக கடந்த சில நாட்களாக இரவில் பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. இந்நிலையில் மத்திய மற்றும் அதனை ஒட்டியுள்ள வடக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு திசையில் நகர்ந்து 9ஆம் தேதி வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் எனவும் அதற்கு அடுத்த 3 முதல் 4 தினங்கள் மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து மேற்கு வங்காளம், வடக்கு ஒடிசா மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவக்கூடும் எனவும் இதனால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் செப்டம்பர் 7ஆம் தேதி ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
புதுச்சேரியில் நீட் அல்லாத தொழில்முறை படிப்புகள், கலை அறிவியல் மற்றும் வணிகவியல் படிப்புகள் மற்றும் ஃபைன் ஆர்ட்ஸ் ஆகிய இளநிலை படிப்புகளுக்கு சென்டாக் மூலம் கலந்தாய்வு நடத்தி மாணவர் சேர்க்கை நடத்தப்படுகிறது. இந்த படிப்பில் சேர 2ஆம் கட்ட கலந்தாய்வு முடிந்துள்ள நிலையில் 3வது கட்ட கலந்தாய்விற்கு விருப்ப பாடம் மற்றும் கல்லூரிகளை தேர்வு செய்து விண்ணப்பிக்கலாம் என்று சென்டாக் தெரிவித்துள்ளது. அதன்படி மாணவர்கள் தங்களது விருப்ப பாடங்களை செப்டம்பர் 9ஆம் தேதி காலை 10 மணிக்குள் தெரிவிக்கலாம் எனவும், 2ஆம் கட்ட கலந்தாய்வின் போதும் இடம் கிடைத்து கல்லூரிகளில் சேர்ந்தவர்களும் சேராதவர்களும் இந்த கலந்தாய்விற்கு விருப்பம் தெரிவிக்கலாம் என்றும், 2வது கலந்தாய்வு முடிந்த நிலையில் காலியாக உள்ள இடங்கள் சென்டாக் இணையதளத்தில் விரைவில் வெளியிடப்படும் எனவும் சென்டாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி நேரு வீதியில் உள்ள ராம் தங்கநகை மாளிகையின் 18ஆம் ஆண்டு தொடக்க விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் தொடக்க விழாவை முன்னிட்டு வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பு சலுகை மற்றும் தள்ளுபடியில் நகை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மேலும் ஆண்டு விழாவையொட்டி வாடிக்கையாளர்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு குறைந்த சேதாரம் மற்றும் எடைக்கு எடை வெள்ளி நாணயம் பரிசாக வழங்கப்படுகிறது. மேலும் வாடிக்கையாளர்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகள் மீது எக்ஸ்சேஞ்ச் கிராம் ஒன்றுக்கு 50 ரூபாய் கூடுதல் மதிப்பு வழங்கப்படுகிறது. இதேபோல் வெள்ளி பூஜை பொருட்களுக்கு 1 கிலோவிற்கு 5000 ரூபாயும் 1 கிராமிற்கு 5 ரூபாயும் சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுகிறது. இந்த சலுகைகள் வருகிற 16ஆம் தேதி வரை உண்டு. மேலும் இதனை வாடிக்கையாளர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என ராம் தங்க நகை மாளிகை நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதான் அம்மாக்காக செயின் பார்க்க வந்திருக்கிறோம். செயினுக்கு ஈக்குவலாக சில்வர் காயின் கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 18 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஆண்டு விழாக்காக அதான் நாங்கள் ரெகுலராக வர கடை தான் எப்போவுமே. இப்போ கேள்விப்பட்டோம், அதாவது 18 வருஷத்துக்காக நம்ம எவ்வளோ கோல்டு எடுக்கிறோமோ அது ஈக்குவலாக சில்வர் தரேன்னு சொல்லி கேள்விப்பட்டாங்க. அதுக்காக தான் வந்திருக்கோம். ரெகுலராக வர கடை தான், நல்லா இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் குடிதா ஜெயஸ்ரீ. நான் கண்ணாடி நகர்லேருந்து வரேன். நாங்கள் எப்பவுமே இந்த ராம் தங்க நகை மாளிகையில் தான் பொருள் எடுப்போம். இந்த கடை பார்த்தீங்கன்னா 18 வருஷம் ஆகுது ஆரம்பிச்சு. அதனால இன்னைக்கு நாங்கள் பொருள் எடுக்க வரும்போது பார்த்தீங்கன்னா எந்த நகை எடுக்கிறோமோ எடைக்கு எடை வெள்ளிக்காயின் தராங்க. நாங்கள் நகை தான் எடுக்க வந்தோம், ஆனால் எதிர்பார்க்கல, வெள்ளிக்காயினும் கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி. நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா செப்டம்பர் 7ஆம் தேதி சனிக்கிழமை கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இதற்காக நகரின் முக்கிய இடங்களில் மார்க்கெட் பகுதியில் சிறிய அளவிலான விநாயகர் சிலைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமின்றி விநாயகருக்கு பிடித்த அவல், பொரி மற்றும் கொய்யா, ஆப்பிள் போன்ற பழ வகைகளும், கரும்பு, சோளம், கம்பு, எருக்கம்பூ, அருகம்புல் மாலை மற்றும் சிறிய அளவிலான வண்ண குடைகள், பூஜை பொருட்கள் விற்பனை களை கட்டியது. மேலும் பொருட்கள் வாங்குவதற்காக பொதுமக்கள் கொசக்கடை வீதி, நேரு வீதி, பாரதி வீதி, காந்தி வீதி உள்ளிட்ட பகுதிகளில் குவிந்தனர். இதனால் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6720 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 890 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.